அந்த ஸ்தம்பனத்தால் வந்து நாம் வந்து நிறுத்த முடியும். அவங்களோட எண்ணத்தை வந்து செயலிழக்க முடியும். ஏன்னா, இது வந்து என்னன்றதை இங்கேருந்து கவனிக்கிறது அந்த ரேடியேஷன் வந்து அவளோட சக்திகள். அந்த கூடிய அளவுல வந்து நம்மளோட குண்டலினி சக்தியானது என்ன பண்ணும், விழிப்புணர்வு செய்து இந்த மணி வந்து அந்த நபர வந்து தாக்கும். இது ஸ்தம்பனம். சரிங்களா? இந்த ஸ்தம்பனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தம்பன மணிய கொண்டு போய் இந்த மாட்டோட முதுகு சுடலைலாம் நம்ம நெறைய படிச்சிருப்போம். நெறைய நூட்கள்லாம் படிச்சிருப்பாங்க. இந்த படிச்சு தான் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாட்டோட முதுகுல வந்துட்டு இந்த மணிய கொண்டு வந்து வச்சா அப்ப வந்து பால் கறாது. இது ஸ்தம்பன மணி. இதுதான். இத கொண்டு போய் மாட்டோட முதுகுல வச்சோம்னா, அந்த பால் வந்துட்டு வராது. சரியா? இந்த பால் வந்துட்டு அது சுரக்காது. ஏன்னா, அது அங்கேயே நின்னுடும். இதே மணிய இந்த ஆடவர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா, இது பல விஷயத்துக்கு வந்து இந்த மணிய வந்துட்டு வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. இந்த மணிய வந்துட்டு செய்ய சொல்லி இதுக்கு எவ்வளோ ஒரு பணமா இருந்தாலும் சரி, இத பயன் அடைஞ்சிட்டுருங்க இருக்காங்க. இத ரகசியமா சில வேலைகள வந்து செய்யக்கூடியது. நெறைய எதிர்பார்ப்பான ரகசியங்களுக்கு இந்த மணி வந்துட்டு பயனாகுது. சரிங்களா? இந்த மணி வந்து நெறைய இருக்கு. இந்த மணி வந்துட்டு ஒரு மிருகம் இப்போ நம்ம ஒரு காட்டுல போயிட்டுருக்கோம்.